வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது வீர தீர சூரன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மார்னிங்கே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறமாட்டு ஒரு வழியாக ஈவினிங் கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமூடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் கேட்ட உடனே இது பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் போய் பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள பெரிய தலைக்கட்டா இருக்கக்கூடிய அப்பா பையன், அதில் அந்த பையன் தான் வந்து சுராஜ் வெஞ்சரமூடு. இவங்களை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு அம்மா வந்து சுராஜ் வெஞ்சரமூடு வீட்டில் சண்டை ஒன்று போட்டுட்டு போயிருது, தன்னோட ஹஸ்பண்டை காணோன்ட்டு. போன அந்த அம்மா வந்து எங்க அப்படின்னே யாருக்குமே தெரியவே இல்லை. ஸோ அந்த அம்மாவை வந்து இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜோடிச்சு எப்படியாவது இவங்களை என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா பிளான் போட்டுட்டு இருப்பாரு. அந்த என்கவுண்டர்லேருந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அது காளியால தான் முடியும். யார் அந்த காளி, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அண்ட் இவங்களோட எப்படி அசோசியேட் ஆயிருக்காரு, அண்ட் டுவர்ட்ஸ் தேன் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தில் அந்த டென்ஷன்ஸை பில்ட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு தள்ளுறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் தொடங்கி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட காட்சிகள் இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக அமைச்சிருந்தாங்க. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய கியாஸ் அப்படின்றது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதில் ஒரு சர்ப்ரைஸ் சாங்குமே உண்டு. அது என்னங்கிறத நான் சொல்லலை. அது தேட்டரில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிளஸ் வந்து விக்ரம், அவரோட கேரக்டர் டிசைன் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சொல்லுவேன். அதாவது காளி அப்படின்றவர் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி, அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது, யார் வந்தாலும் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் பயங்கர அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆல்சோ ஈக்குவலி எஸ்.ஜே. சூர்யா அண்ட் சுராஜ் வெஞ்சரமூடுக்கும் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அமைக்கப்பட்ட அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ், எஸ்பெஷலி அந்த போலீஸ்க்கும் கூன்ஸ்க்கும் இடையே ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே பிரமாதமா இருந்துச்சு. ஆல்சோ எனக்கு துஷாரா விஜயனோட அந்த கேரக்டர் டிசைன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்க சித்தா படத்தில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அன்னி கேரக்டரை வந்து கடைசி வரைக்கும் சிங்கிள் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மறுமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் கவர் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. பட் இந்த படத்தில் அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரியான கேரக்டர் டிசைனை அமைச்சிருந்தாங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுக்கள். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு படம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது, இந்த 3 மேஜர் கேரக்டர்ஸ்க்கு இடையே வரக்கூடிய அந்த ரிஃப்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்கணும்ல, அந்த இம்பாக்ட் அப்படின்றது அந்த ஃபிளாஷ்பேக்கில் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஃபிளாஷ்பேக்காக தான் இருந்துச்சு. அதில் மாஸ் சீக்வன்சஸ் அப்படின்றது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பேஸ், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் அதுலேயுமே நிறைய போர்ஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த மிடில் போர்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணி எடுத்துருக்கலாம். ரொம்ப வளவலன்னு போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் தூக்கலா இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.